இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆமென் நிறைவேற்றுவார். இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா. எல்லாம் கைத்தட்டி ஆண்டவரே, எண்ணிலடங்காத உம்முடைய நேசம் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நீர் எங்களை தேடி வருகிறீர். எங்களை உதறி தள்ளாமல் புறக்கணிக்காமல் ஒவ்வொரு நாளும் உமது எண்ணத்திலும் உமது ஏக்கத்திலும் எங்களுக்கு செய்ய வேண்டிய அக்கறையான எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீர். நாங்கள் உம்மை மறந்த பொழுதும் நீர் எங்களை மறக்கவில்லை. நாங்கள் உம்மை மறுதலித்த போதும் நீர் எங்களை மறுதலிக்கவில்லை. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தருகிற அவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். வாசியுங்கள். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 3:16வது வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் என்றால், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடியக்கூடியதல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய அநேகர் நினைத்துக் கொள்வது என்னன்னா, ஏதோ இந்த உலகத்துல பிறந்தோம், கொஞ்ச காலம் வாழ்றோம், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அனுபவித்து விட்டு நல்லதோ கெட்டதோ எதையாவது செய்து விட்டு அதோட வாழ்க்கை முடிந்து போய்விடும் என்று கோடிக்கணக்கான பேர் இதே மனநிலையில் தான் வாழ்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்? தந்தையாய கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகத்துக்கு எதற்கு அனுப்பினார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வு, நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு காலத்திலே அவனுடைய வாழ்வு இறைவனிடத்தில் போய் சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்க தயவு செய்து பைபிள் எடுத்து வாசிப்பீங்கன்னா, சபை உரையாளர், உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சபை உரையாளர்லே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இப்படி கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து சபை உரையாளர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் பாருங்கள், 7வது வசனம் சொல்கிறது, மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து அவன் வெளியே வருகிறான். அவனுடைய வாழ்க்கை ஒரு 80-100 ஆண்டுகள். இந்த வாழ்க்கை பயணம் ஒரு நாள் முடியும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு போகிறது, விண்ணிலிருந்து வந்தது விண்ணுக்கு செல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் அனுப்பிய உயிர் கடவுளிடத்திலே செல்லும். இந்த உலகத்துல யாரும் மண்ணோடு போக போறதே இல்ல. அப்ப மண்ணோடு போகிற வாழ்க்கை இல்லப்பா, விண்ணுக்கு போகிற வாழ்வு. அப்ப விண்ணகத்திற்கு போகும் பொழுது நீங்கள் யாருக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் கடவுளுக்கு சொந்தமாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு அழகான ஒரு பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம்
அதுல 16வது வசனத்துக்கு 16ஆம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி, தயவு செய்து அந்த பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தியிலே தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. செல்வர் ஒருவர் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பணக்காரன் இருக்கிறார். அதே போல அடுத்த பகுதி சொல்லுது ஒரு ஏழை இருந்தார். அல்லேலூயா. பணக்காரருடைய பெயரை வேதாகமத்திலே ஆண்டவர் குறிப்பிடவில்லை. ஏழையுடைய பெயரை ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பெயர் லாசர். செல்வந்தன் நல்ல உயர்வா, நல்ல சாப்பிட்டான், உடுத்துனான், நல்ல ரம்மியமா வாழ்ந்தான். ஏழை லாசருக்கு யாருமே இல்லை. அவன் ஒரு பிச்சைக்காரன், யாருமே இல்லாத ஒரு அனாதையா இருக்கிறான். புழுத்து போய் கிடக்குறான். அவனுடைய புண்களை நாய்கள் நக்கியது. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரு நியதி இருக்கு. ஒரே ஒரு காரியம் உண்மையா நடக்கும். என்னது சொல்லுங்க? என்னது? மரணம். செல்வந்தனும் மரித்தான், லாசரும் மரித்தான். உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய பணக்காரனும் சாகதான் செய்யணும், ஏழையும் சாகதான் செய்யணும். நீ ஆடி கார்ல போனாலும் செத்துதான் ஆகணும், நீ பிளாட்பாரத்தில் இருந்தாலும் செத்துதான் ஆகணும். ரெண்டு பேரும் செத்தாங்க. இப்ப இதை சொன்னது தீர்க்கதரிசி கிடையாது, இயேசுதான் சொல்றாரு. இரண்டு பேரும் இறந்து போனார்கள். போன உடனே வித்தியாசம் என்ன சொல்லுங்க? இங்கே ஒருவன் செல்வந்தனாக இருக்கிறான், ஒருவன் ஏழையாக இருக்கிறான். ஒருவன் இங்க பெருங்கூட்டத்தின் மத்தியில நல்ல சாப்பிட்டு உடுத்தி ஜாலியா இருக்கிறான், இன்னொருத்தன் ஏழையா இருக்கிறான். ஆனா ரெண்டு பேருக்கு ஒரு டிஃபரண்ட் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏழை ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறார், செல்வந்தன் எரி நரகத்திலே கிடக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காமிக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நல்ல ஹாயா வாழ்ந்து ஜாலியா வாழ்ந்துட்டு அங்கேயும் போய் ரம்பை ஊர்வசி மடியில படுத்துடலாம் நினைக்கப்படாது. பிரைஸ் தி லார்ட். தேவர் உலகம்லாம் அங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அங்க பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. அங்க மாமியா கிடையாது, மருமகன் கிடையாது, அத்தான் பொத்தான் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் வானதூதர் போல இருப்ப. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப செல்வந்தனும் இறந்தான், லாசரும் இழந்தான். செல்வந்தன் நரகத்துக்கு போனா, லாசர் ஆபிரகாமுடைய மடியில் கிடக்கிறான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஒரு நியதி இருக்கிறது. என்னது? இந்த உலக வாழ்வுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக இறைவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால போய் நிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இறைவனுடைய தீர்ப்புக்கு முன்னால போய் நான் நின்றாக வேண்டும். இதை எல்லாரும் எடுத்துக்கணும். எல்லாரும் இதை யாருமே மறுக்க முடியாது. எந்த மதமும் மறுப்பதில்லை. அல்லேலூயா. இயேசுவுக்கு முன்பாக கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நிற்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? ஆண்டவர் எதற்காக வந்தார்னா, அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், நோய் சுகமாகணும், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனா இதெல்லாம் மேலாக என்னன்னா, நிலை வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்ன வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்? நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் வேதாகம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க. தாவீது அழகாக எழுதுகிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம் நமக்கு தெரிந்த பகுதி. ஆனா எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 23:6 சொல்லுகிறது, உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி வாழ்வேன்? நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு பாட்டு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? உலகத்தினுடைய ஒரு மனிதனுடைய முடிவு மரணத்துல கத்தோலிக்க திருச்சபை மட்டும் ஒரு பாட்டு பாடுது. என்ன பாடுது? சென்று வா கிறிஸ்தவனே, உலகை வென்று விட்டாய். பிரைஸ் தி லார்ட். போயிட்டாரேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, போயிட்டு வாப்பா. அல்லேலூயா. ஏன் இயேசு சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி மீண்டும் வந்து நான் உங்களை அழைத்து செல்வேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப கத்தோலிக்க திருச்சபையினுடைய பெரிய விசுவாச அறிக்கை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தோடு உங்கள் வாழ்வு முடிவதல்ல. ஏதோ வழிபாடு செய்து விட்டோம், ஏதோ சில காலத்தை கடைபிடித்து விட்டோம், எல்லாம் முடிந்தது, மீண்டும் பழைய குருடி கதவை திரடின்னு போகிறதுக்கு அல்ல.
மாறாக நீங்கள் வாழும் வாழ்க்கை தான் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, தயவு செய்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் வாசித்த இந்த வேத வசனம், தாவீது சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்று கண்டுபிடிக்கிறேன், என் வாழ்நாளெல்லாம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நீடிய நாட்கள் நித்திய காலமும் வாழ்ந்திடுவேன் என்று கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் வாசியுங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பாவம் செய்பவரே சாவர், பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை, அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை, நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும், பொல்லானின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நான் தண்டிப்பேன், 1000 தலைமுறை பேரன்புடையவர், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டிப்பார். அது சாபத்துல சொல்லும் போது. அல்லேலூயா. ஆனா ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காமிக்கிறாரு, பாவம் செய்யும் உயிர் சாகும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவத்தை செய்யறான்னு வச்சுக்கிடுவோம். ஒரு மனிதன் குடிவரியிலே வாழ்க்கையை முடிக்கிறான், ஒருவேளை இச்சையிலே முடிக்கிறான், ஒருவேளை நெறிகட்ட அநீதியான வாழ்க்கையிலே முடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு மறுவாழ்வு உண்டா? நித்திய வாழ்வு உண்டா? அவனுக்கு நித்திய நரகம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நித்திய மோட்ச பாக்கியத்தை தந்தருளும் ஆண்டவரே என்று தான் நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த பாவம் செய்யும் உயிர் சாகும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய பாவத்தை பெற்றோர் மேலேயோ பெற்றோருடைய பாவத்தை பிள்ளைகள் மேலே என்ன செய்யறது இல்ல, அவர் போடுறது இல்ல. நீதிமானுடைய புண்ணியம் அவனை சேரும், பாவியினுடைய பாவம் அவனை சேரும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் செய்வது உங்கள் மேல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக வேற யாரும் புண்ணியம் தேடி ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அல்லேலூயா. நீங்க வாழும் போது ஒழுங்கா வாழ்ந்தீங்கன்னா அதற்குரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவனவன் செயலுக்குரிய கைமாறு என்னிடம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த நித்திய நிலை வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தம்முடைய அன்பு சீடர்களுக்கு ஆண்டவர் கூறுகிறார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா சாத்ராக், மேசாக், அபேத்நகோ. தானியேல் புத்தகத்துல தானியேலை பாருங்க, சிங்கக்கவியில தள்ளுறாங்க. பிரைஸ் தி லார்ட். இவங்க எல்லாத்துல என்ன பண்ணாங்க? தீச்சூளையை பார்த்த உடனே அவங்க நடுங்குனாங்களா? சிங்கக்கவியை பார்த்தவங்க நடுங்குனாங்களா? இல்ல. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? எங்கள் கடவுள் இதிலிருந்து விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்க மனமில்லாட்டால் நாங்க என்ன செய்ய மாட்டோம், இதை போய் நாங்க வணங்க மாட்டோம். அர்த்தம் என்ன? பாவம் செய்ய மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஏன்? எங்களுடைய வாழ்க்கையில் இம்மைக்கு மட்டும் நாங்கள் வாழவில்லை, இம்மறுமைக்கும் சேர்த்து எங்கள் கடவுள் எங்களோடு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இம்மையில் முடிவதல்ல, சாப்பிட்டோம் எடுத்தோம் கவுத்தோம்னு போறதில்ல, நான் தேவனுக்குள் வாழக்கூடியவன். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், தயவு செய்து வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் படிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்கப்பா. நல்ல கவனிக்கணும். 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6:12 பாருங்க.
விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, என்னது விசுவாச வாழ்வு அப்படின்னா என்னங்க? இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டம் இருக்கும். ஒரு வியாதி வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு துயரம் வருது, ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, உங்க மனசு என்ன செய்யும்? அலபாயும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தாயார் அழகான ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. பிரதர், என்னுடைய மகனுக்கு திடீரென்று வியாதிப்பட்டு போனான். வியாதிப்பட்ட போன உடனே எங்களுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர்லாம் சொன்னாங்க, இதுக்கு ஏதோ ஆயிட்டு, அதனால உடனே வேற ஒரு காரியத்துக்கு கொண்டு போன என் பிள்ளைய அங்க கொண்டு போறதுக்கு முடிவெடுத்தாங்க. நான் சொன்னேன், என் பிள்ளை வாழுதோ சாவுதோ, என்ன நடந்தாலும் ஆண்டவர் கையில் நடக்கட்டும்னு ஒப்பு கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபித்தேன். என் பிள்ளைய ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு. நான் என் பிள்ளைய ஆண்டவர் தான் பெற்றுக்கொண்டேன். அதனால வேற எந்த பாதைக்கு போக மாட்டேன்னு முடிவெடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என் பிள்ளையை காப்பாற்றினாரு. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தனுடைய பலன் இன்று என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கு. கை தட்டுங்கப்பா. ஒருவேளை அந்த உலகத்துல அவங்க பாப்பாங்க, சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு, அதுக்கு பாரு, இதுக்கு பாரு, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு காரியத்தை சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஆனா பவுல் எழுதுகிறார் பாருங்க, எப்பாங்கவா விசுவாசத்தை விசுவாசம் படிங்கப்பா திரும்ப. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில், நல்ல கவனிக்கணும், எதுல ஈடுபடணும்? விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடணும். உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல கவனிக்கணும். நீங்க சும்மா அப்படி வந்தோம், கையை கும்பிட்டோம், போனோம், ஜெபம் பண்ணோம், பைபிள் எடுத்தோம், நிச்சயமா முடியாதுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்த உடனே உங்களுக்கு சோதனை வரும். வருமா? நீங்க ஜெப வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னா சோதனை வரும். சும்மா சாதாரணமா கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்துல ஈடுபடு. ஏன் அப்படி சொன்னாரு சொல்லுங்க? விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்துல ஈடுபடு. ஏன்? அடுத்த பகுதி சொல்லுது பாருங்க, எதுக்காக அப்படி சொல்றாரு? நிலை வாழ்வை பற்றிக்கொள். பிரைஸ் தி லார்ட். விசுவாச வாழ்க்கை என்னும் போராட்டத்துல ஈடுபடு. ஏன்? நீ விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்துல ஈடுபட்டாதான் நிலை வாழ்வை பிடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 40 நாள் இயேசு உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்தா வானதூதர் வந்தார், அப்படிதானே? எங்க சொல்லுங்க, உபவாசம் 40 நாள் முடிச்ச உடனே அவருக்கு வானதூதர் வந்தார், அப்படிதானே? வந்தாரா? இல்ல, வானதூதர் வந்தாரு. யார் வந்தா? சாத்தான் வந்தான். 40 நாள் உபவாசம் முடிச்ச உடனே இயேசு கிறிஸ்துக்கு யார் வந்திருக்கணும்? இயேசு தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, சாப்பிடல, தண்ணி குடிக்கல. பிதா யார அனுப்பியிருக்கணும்? எங்க சொல்லுங்க, யாரங்க அனுப்பியிருக்கணும்? யார் அனுப்பியிருக்கணும்? ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? 10 தூதரை அனுப்பி, அப்பா அங்க வா, நல்ல சாப்பாடுலாம் பையன் நல்ல உபவாசம் எல்லாம் இருந்திருக்கான். என்ன இப்ப நம்ம உபவாசம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. சிலர்லாம் உபவாசம் இருக்கும் போதே ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறாங்க, அப்புறம் மேங்கோ ஜூஸ் குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மெல்ல ஒரு சூப்பு குடிக்கிறாங்க. எதமா வயிறு போகணுமா? அல்லேலூயா. நாங்க இது பேர் உபவாசமா? பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் ரூம் போட்டு உபவாசம் இருப்பாராம். அல்லேலூயா. என்ன ஒரு 4 கிலோ ஆரஞ்சு பழம் வாங்கி வச்சுக்கிடுவாரு. எத்தனை? 4 கிலோ ஆரஞ்சு பழம். பிரைஸ் தி லார்ட். இப்படி நிறைய ஒரு உபவாசம் இருக்கிறாங்க. சிலர் உபவாசத்தை முடிக்கிறதுக்குலாம் பார்த்திருக்கீங்களா? சில போராட்டத்தை முடிக்கும் போது என்ன கொண்டு கொடுப்பாங்க? பழச்சாறு ஜூஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க. பின்னால பிரியாணி தின்னதெல்லாம் கணக்குல வராது. சரி, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு 40 நாள் தவம் இருக்கிறார், உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்தவன வானதூதரா வந்தாரு. மிக்கேலும் வரல, கபிரியலும் வரல, ரபேலும் வரல. யார் வந்தா? சோதனைக்காரன் வந்தான். யார் வந்தா? அலகை சாத்தான் வருகிறான். சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கிறாங்க. எப்படி சோதிக்கிறான்? இந்த கல்ல அப்பமாக்குப்பா, இந்த மேல இருந்து குதி. கடவுளே சொல்லி இருக்கிறார், பைபிள்ல எழுதிருக்கு தெரியுமா உனக்கு? இந்த நீ என்ன செய்ய, என்னை ஆராதிச்சா உலகத்துக்கே நீ தான் தலைவன். ஆண்டவரை சோதிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ன செய்தாரு? சோதனையை ஜெயித்தார். கை தட்டுங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும், சோதனையை ஜெயித்தார். சோதனைக்கு அவர் உட்படவில்லை, சோதனையை ஜெயித்தார்.
யோபு பாருங்க, யோபு நீதிமானதான வாழ்ந்தார். சொல்லுங்க, யோபு எப்படி இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க, யோபு எப்படி இருந்தாரு? நீதிமான். நீதிமானாய யோபு பைபிள் சொல்லுது, நீதிமான், மாசற்றவர், கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்தவர். அல்லேலூயா. அவரை யார் சோதிச்சா? சொல்லுங்க, யார் சோதிக்கா? சாத்தான் வர்றான் பாரு, சோதனைக்காரன் வர்றான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. பொண்டாட்டி சொல்றையோ, இந்த நீதி எல்லாம் போதும், பேசாம கடவுளை ஜபிச்சுட்டு செத்து போயிரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் யோபு எப்படி இருந்தார்? கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துட்டாரு, நோ ப்ராப்ளம், கடவுளே பெயர் போற்றப்படுக என்று இறைவனை போற்றினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல சோதனைகள் வரும், உங்களுக்கு இந்த உலகத்துல நிந்தைகள் வரும், உங்களுக்கு அவமானங்கள் வரும், இல்லாது பொல்லாது சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனாலதாங்க இயேசு சாமி சொன்னாரு, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல்ல கவனிக்கணும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்கப்பா. மத்தேயு 5:11. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? பேரு பெற்றவர்கள். நல்ல கை தட்டுங்க பாப்போம். நீங்க உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகளா வாழும் பொழுது உங்களை திட்டுறவங்க இருப்பாங்க, பேசுறவங்க இருப்பான், அவமானப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே எழுதிட்டாரு. அல்லேலூயா. இப்ப எல்லாம் நடக்கும்போது என்னையா ஒன்னேன்னு புரிஞ்சுக்கோ, பேரு பெற்றவள், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? முக்குள்ள போய் உட்கார்ந்துராத. அடுத்து என்ன போட்டுக்கு தெரியுமா? பேரு பெற்றவள் மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கை தட்டுங்க பாப்போம். இந்த உலகத்துல உனக்கு வர்ற பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதுக்கு? எல்லாத்துக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னை தெரேசா நன்மை தாங்க செய்தாங்க. அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையில நோயுற்றவர்கள் உடலெல்லாம் புழுத்து போய் இருக்குமா. பிரைஸ் தி லார்ட். அவங்க உடலுக்குள்ள கையை விட்டு அந்த புழுக்கள் எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்துவாங்களாம். கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்களாம். அந்த கிளீன் பண்ணும் பொழுது அந்த நபர்களை ஏளனமா பேசுவாங்களாம், கேவலமா பேசுவாங்க, என்னெல்லாமா பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நமக்கெல்லாம் அப்படின்னா அதே இதுல மூச்சை நிப்பாட்டிடணும் போல தோணும். அல்லேலூயா. ஆனால் அன்னை தெரேசா பாருங்க, வாழ்க்கையில எல்லாம் கடைசி வர நீ என்ன வேணும் பாசு, நான் செய்ய வேண்டிய நன்மையை செய்து கொண்டே இருப்பேன்னு செஞ்சாங்க. ஏங்க இத்தனை புனிதர்களை திருச்சபை நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறது என்றால், அவர்கள் துன்பத்தின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் தாங்கள் செய்கிற நன்மையை கொஞ்சம் கூட நிறுத்தவில்லை, அவைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீ தொடர்ந்து என்ன செய்யணும்னா, அந்த வசந்த திரும்ப நீங்க மறுபடியும் வாங்க 1 தீமோத்தேயு 6க்கு வந்துருங்க, 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. விசுவாச வாழ்வினும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 19ஆம் வசனம் படிங்கப்பா. 19ஆம் வசனத்துக்கு வாங்க பாப்போம். இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கென்று இச்செல்வத்தை சேமித்து வைத்தால் உண்மையான அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். என்னங்க வாழ்வு? நிலை வாழ்வு. அதனாலதான் அதுல 17ஆம் வசனம் பாருங்க. நிலையில்லாத செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப யார நீங்க நம்பணும்? இயேசுவை நம்புங்க. இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வீடு, வாசல், நிலபலம், அது இது, படிப்பு எல்லாம் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பதவி இருக்கலாம், உலகத்துல மேன்மையான இடம் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாமே எவ்வளவு காலம் சொல்லுங்க? கொஞ்சம் விரல் விட்டு எண்ணுகிற காலம்தான், நீர்க்குமிழி போல. இந்த காலம் முடியும் போது இந்த உலகத்துல எல்லாம் மாறி போயிடும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
ஆனால் கடவுள் நமக்கு நித்திய நிலை வாழ்வை தர விரும்புகிறார். ஆமென். ரெண்டு கைகளை பேர் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அந்த வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன வாழ்வு? சொல்லுங்க, என்ன வாழ்வு? நிலை வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையிலே அப்படி கொஞ்சம் இப்படி யோசித்து பார்க்கிறேன். நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ முகங்களை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கோடிக்கணக்கான மனிதனுடைய முகம், ஒவ்வொரு சாயல் இருக்குது. என்ன அழகா இருக்கிறாங்க, அந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு, இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாரோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த முகங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதா? சொல்லுங்க, இருக்குதா? ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த முகங்கள் எல்லாம் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த ஊரில் இருந்தார்கள், இன்று எத்தனையோ பேர் போய்விட்டார்கள். இருக்கிறோம், ஆனால் வேற வேற ஒரு காலம், ஒரு நிர்ணயத்தை கடவுள் வைத்திருக்கிறார். இருந்தவர்கள் எங்கே போனார்கள்? இருந்தவர்கள் எங்கே போனார்கள்? இருந்தவர்கள் எங்கே போனார்கள்? கேள்விகள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இருந்தவர்கள் எங்கே போனார்கள்? இங்க தாங்க இருந்தாங்க, பக்கத்துல தாங்க இருந்தாங்க, இந்த வீடு அவங்க வீடு தானங்க, இப்படிலாம் சொல்றோம்ல. இவர்கள் எங்கே போனார்கள்? என்ன ஏன் கேட்டிருக்கீங்களா? நம்ம கேட்கணும் கண்டிப்பா. பிரைஸ் தி லார்ட். நான் எங்கே போவேன்? நான் எங்கே போவேன்? ஒவ்வொருத்தர் மனசுல இந்த ஒளி எப்பவும் இருக்கணும். நான் எங்க போவேன்? என் வாழ்வு முடியும் பொழுது நான் எங்கே போவேன்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் இந்த பாப்பாவை சேர்க்கிறோம். அதே ஸ்கூல்ல அந்த பிள்ளை இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. ஒரு ஆண்டு முடியும் போது விரும்புறீங்களோ விரும்பலே தூக்கி என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். 12th முடியுது, முடிஞ்சா கடைசி தேர்வோட போறவன் தான் உள்ள வந்துடாத. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் நான் இங்கதான் பேட்மிண்டன் விளையாண்டேன், இங்கதான் டென்னிஸ் விளையாண்டேன்னா அதெல்லாம் அந்த கதையோட முடிஞ்சு போச்சு, வெளியே போயிரு. அப்படிதானே? நீங்க போய் உட்கார முடியுமா? இன்னைக்கு நீ படிச்ச அதே பெஞ்சில உட்கார முடியுமா? சொல்லுங்க, முடியாது. இந்த உலகத்திலே இவ்வளவு நியதிகள் இருக்குல்ல, இந்த உலகத்திலே இவ்வளவு காரியம் இருக்குன்னா இந்த இறைவனை சந்திக்க ஆயத்தப்படணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருச்சபையின் ஒவ்வொரு ஜெப வழிபாடும், திருச்சபையின் ஒவ்வொரு வழிபாடுகளும் எதை நோக்கி போகிறது என்றால், உங்கள் இதயங்களை விண்ணை நோக்கி உயர்த்துங்கள். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆன்மாவை எதை நோக்கி உயர்த்துங்க? விண்ணகத்தை நோக்கி உயர்த்துங்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பல்லவியை பாடலாம். பரலோகம் தான் என் பேச்சு, பரலோகம் தான் என் மூச்சு. உட்கார்ந்துகிட்டே கை தட்டி பாடலாம். பிரைஸ் தி லார்ட். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. சொல்லுங்கப்பா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் பாடுங்க. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் விசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் விசேஷத்திற்காய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரணதா இயேசுநாதா, மாரநாதா இயேசுநாதா. பரலோகம்தான் என்
பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். எல்லாரும் பாடுங்க. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா இயேசுநாதா. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பே. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பே. தொட்டு தொட்டு பார்ப்பே. இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பே. சந்தோஷமா பாடுங்க. இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பே. இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பே. மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா. இயேசுநாதா. பரலோகந்தாய் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா. இயேசுநாதா. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குறுதி நிலை வாழ்வு. இயேசு இந்த உலகத்துல தந்திருக்கிற வாக்குறுதி என்னப்பா? நிலை வாழ்வு. ஆமென். Praise the Lord. அல்லேலூயா. பாருங்கள், இந்த நிலை வாழ்வை ஒரு மனிதன் கண்டடைய வேண்டும் என்றால் நான் வேகமாய் ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Praise the Lord. முதலாவது, ஒரு மனிதன் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் விண்ணகத்தை அடைவதற்காக, இல்லை என்றால் அவர்களுக்கு கடவுள் பரதீசி, இல்லைன்றால் பரலோகம், இல்லை என்றால் அவர்கள் மறு ஜென்மம், ஏதோ ஒரு சில காரியங்களை எல்லாம் நம்பிக்கொண்டு உலகம் பயணிக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் உண்மையாகவே இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கு ஒன்று தெரிய வேண்டும். எனக்கு இயேசு இந்த உலகத்துல நிலை வாழ்வை கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அதனால இயேசு என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் ஒரு டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் தொங்கியவர்களை பார்த்து யாருமே நீதிமான்னு சொன்னதில்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம பாருங்க, பைபிள் அழகாக வாசிக்கிறோம், சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையில் ஆண்டவர் 7 காரியங்களை செய்தார். கடைசியில பாருங்க, தந்தையே, என் ஆவியை உம் கையில் ஒப்படைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசுவோட உயிரை யாராவது எடுக்க முடிஞ்சுதா? ஏன்னா யோவான் 10 ஆண்டவர் அழகா சொல்லுவாரு, நீங்க தயவு செய்து, அப்பதான் பைபிள் நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியணும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. இயேசு தன் உயிரை கையளித்தார். இயேசு தன் உயிரை கையளித்தார். ஏன்னா யோவான் செய்தி 10ஆம் அதிகாரத்துல பாருங்கள், ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. 18ஆம் வசனத்தை பாருங்க, என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். யார் கொடுக்கிறா? சொல்லுங்க, யார் கொடுக்கிறா? இயேசுவுடைய உயிரை யாரும் பறிக்க முடியுமா?
இயேசுவோட உயிரை யாரும் பறிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிரை பறித்தார்கள், இயேசுவை கொன்றார்கள். இயேசு தன் உயிரை கொடுத்தார். சொல்லுங்க, இயேசு தன் உயிரை எனக்காக கொடுத்தாரு. அல்லேலூயா. நீச பாவி, எனக்காக ஆண்டவர் தன் உயிரை கையளித்தார். அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் உயிரை நானாகவே கொடுக்கிறேன், உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு, என் தந்தையின் கட்டளைப்படியே இப்படி நான் செய்கிறேன். கை தட்டுங்க. அதனாலதான் இயேசு சாமி சொன்னாரு சிலுவையில, பிதாவே என் ஆவியை கையில் ஒப்படைக்கிறேன். ஒப்படைக்கிறேன் அர்த்தம் என்ன சொல்லுங்க? இந்த உயிரை பெற்றுக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் உயிர் தெழுவேன் என்பதைத்தான் ஆண்டவர் அங்கே மையப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நிலை வாழ்வு இருக்கு. நீங்க இந்த உலகத்துல என்ன வேணாலும் உங்களை யார் பேசட்டும், பயப்படவே பயப்படாதீங்க. கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், என்னெல்லாம் பண்ணுவான், ஓட்டுருங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நிலை வாழ்வு என் முன்னால இருக்க வேண்டியது நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு தான். பிரைஸ் தி லார்ட். இதை பெற்றுக்கொள்ள நான் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். 1, வாசியுங்கள், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் செய்தி 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசியுங்கள். யோவான் 17:3. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யார் அறிவது நிலை வாழ்வு? இயேசுவை அறிவதுதான் நிலை வாழ்வு. இயேசுவை அறியாம நீங்க நிலை வாழ்வுக்குள்ள போகவே முடியாது. நீங்க நிறைய கிறிஸ்தவ உலகத்திலே போதகர்களை அறிந்திருக்கிறார்கள். நிறைய பேரை தெரிஞ்சிருக்க. அவர் வருவார், இவர் வருவார், அவர் போவார், இவர் போவார், அவர் தொட்டா அது நடக்கும், இவர் தொட்டா இது நடக்கும், எல்லாம் ரைட்டுங்க. இயேசு அறிந்திருக்கிறீங்களா? நீங்க கிறிஸ்தவ உலகத்துல கேட்க வேண்டிய பெரிய கேள்வி, கிறிஸ்துவை ஜனங்கள் அறிந்திருக்கிறார்களா? அல்லேலூயா. இயேசு அறிந்திருக்கிறீங்களா? இயேசு அதனாலதான் தன் சீடர்களை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்? மக்கள் என்னை பற்றி யார் என்று சொல்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். மக்கள் என்னை பற்றி யார் என்று சொல்லுறாங்க. உடனே பாருங்க, சீடர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே தெரியுமா உங்களை? எலியாங்கிறாங்க, அவருங்கிறாங்க, இவருங்கிறாங்க, இந்த ஸ்நாபகர்ல சொல்றாங்க. கடைசியில இயேசு ஒரு கேள்வி கேட்டார். எப்பா, எல்லாரும் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னைய யார் என்று சொல்கிறீர்கள்? இயேசு கேட்டார் தன் சீடர்களை பார்த்து. இங்க இருக்கிற கிறிஸ்தவ அன்பு உறவுகளே, உங்களிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், மகளே நான் உனக்கு யாரு? பாருங்க, இயேசு கேட்கிறாரு, நான் உனக்கு யாருப்பா? நான் உனக்கு யாரு? நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு யாராக இருக்கிறார்? இயேசு ஏதோ ஒரு தற்காலிக கடவுளா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இயேசு பல கடவுளுள் ஒரு கடவுள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கடவுள் இருக்குது பாத்தீங்களா? அந்த கடவுள்ல ஏதோ ஒண்ணு இயேசு, நான் அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு இயேசு மேல என்ன கிடையாது? நம்பிக்கையே கிடையாது. கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 1500 பேர் கோயிலுக்கு போறோம் நம்ம ஊர்ல. எடுத்து பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட், ஒரு சார்ட் போட்டு கொடுக்குறேன். நீங்க சண்டே திருப்பலி இல்லைன்னா டெய்லி பூசை காலை முதல் பூசை 2 பூசை, முதல் 2 பூசைகள் இருக்கா? நீங்க எத்தனை பேர் வருவாங்க? நீங்க ஒரு 500 பேர் வருவாங்களா முதல் பூசைக்கு? 2ஆம் பூசைக்கு ஒரு 500 பேர் வருவாங்களா? கண்டிப்பா இல்ல. வருவாங்களா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். சண்டே மாசுக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? காலையில பூசை, 2ஆம் பூசை, சிறுவர் திருப்பலி வச்சுக்கோங்க. நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க, தலையில நாள் ஒரு 4000 தாண்டாது. மிச்சவங்க எங்க போனாங்க? சொல்லுங்க, மிச்சவங்க எங்க போனாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? இங்க இருக்கிறவங்க யாரு? எங்க சொல்லுங்க. முஸ்லிமா, ஹிந்து சகோதரர்களா, சீக்கிய சகோதரர்களா, புத்திஸ்டுகளா, ஜெயின் மதத்தில் உள்ளவங்களா? எங்க பேச மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் அக்கான்னு இங்க இந்த குடும்ப தலைவிகள், இன்னும் கோயிலுக்கு போகாத குடும்ப தலைவிகள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. குடும்ப தலைவிகள், கோயில் பக்கமே போகாத குடும்ப தலைவிகள் எத்தனை பேர்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரன் ஒரு ஊர்ல போய் ஒரு ஊர்ல பகல்ல முடிச்சுட்டு ஒரு சொல்லிட்டு வர்றாரு, பிரதர்
அந்த பையனுக்கு புதுமண தம்பதிகள் தான். அந்த பையன் சொல்றான், நான் பூசைக்கு போறேன், என் மனைவி கோயில் பக்கமே காலே வைக்க மாட்டேங்கிற. என் மனைவி கோயில் பக்கம் வர மாட்டேங்கிற. பிரதர், யோசித்து பாருங்க, எத்தனை குடும்பத்தில் இயேசு கடவுளாக இருக்கிறார். இயேசுவே ஆண்டவர். பைபிள் சொல்லுது, திருத்தூதர் பணி 4:12, இவரால் அன்றி வேறு எவராலும். படிச்சிருந்தீங்களா? அப்பதான் படிச்சாதான் நமக்கு புரியும். படிங்கப்பா, திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 4:12. தயவு செய்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. கை தட்டுங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும் சார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா, கேட்கறீங்களா கேட்கலையா, அது அவங்க மனப்பான்மை. இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு எவராலும் உங்களுக்கு மீட்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வானத்தின் கீழே பூமிக்கு மேல, வானத்தின் கீழே பூமிக்கு மேல. நீங்க படிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம். படிப்பா, படிங்க தயவு செய்து. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9க்கு மேல படிங்க. சீக்கிரம் படிங்கப்பா. எனவே கடவுளும் இயேசுவை உயர்த்தி எல்லா பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயரே விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுகளும். நல்ல கை தட்டுங்க பாப்போம். உங்க ரட்சணியம் எங்கே இருக்கிறது? உங்கள் மீட்பு எங்கே இருக்கிறது? சகோதரனே சகோதரியே, உன் ரட்சிப்பின் பாதை எங்க இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து அல்லாமல் உனக்கு ரட்சிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். எல்லா புனிதர்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட வந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்ப அதனாலதான் பாருங்க, திருத்தூதர் 4:12, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு கிடையாது. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல இயேசுவின் பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவை ஆண்டவராக முதலாவது உங்கள் குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்லயும் இயேசுவுக்கு இடம் இருக்கணும். ஒவ்வொரு அம்மாவும் இயேசு அறியணும், ஒவ்வொரு அப்பாவும் இயேசு அறியணும், ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு அறிகிற அறிவு இல்ல பாத்தீங்களா? ஆண்டவரே நீரே மீட்பர், நீரே கடவுளுடைய மகன் என்று ஆண்டவரை சீமோன் பேதுரு அறிக்கையிட்டார். இன்னைக்கு நம்ம அறிக்கையிடுறோமா? முதல்ல இயேசு அறிந்து கொள். அதனாலதான் பவுல் சொன்னாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், தயவு செய்து வாசியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் தயவு செய்து வாசியுங்கள். பிலிப்பியர் 3:10-11 வசனம் வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய பாடுகளில் துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் அப்போதுதான் நானும் இறந்தோருடன். நல்ல கவனிக்கணும். அதனாலதான் அதுக்கு முன்னாலே ஒரு வசனத்தை எழுதிட்டாரு. என்ன எழுதிட்டாருன்னா 7வது வசனம், எனக்கு ஆதாயமான இவை அனைத்தையும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் அல்லேலூயா அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். அதனாலதான் சொன்னாரு கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். ஏன்பா? அப்பனாதான் எனக்கு என்ன உண்டு? உயிர்ப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதலாவது ஒருவன் யாரை அறியணும்? நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை வச்சு சொல்லுங்க இயேசுவே ஆண்டவர். நல்ல சொல்லுங்க இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இரண்டாவது, ஒரு மனிதன் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், வாசியுங்கள். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 5:39வது வசனம். மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே. பிரைஸ் தி லார்ட். அந்த மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல யார் அறியணும்? இயேசுவை அறியணும். இயேசுவை அறியணும்னா முதல்ல என்ன தெரியணும்? அதனாலதான் நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார், வேதத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். பைபிளை வாசிக்காம நீங்க என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவ அறிய முடியாது. இந்த உலகத்துல ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும்னா எத்தனை புஸ்தகம் படிக்கணும்? 4 வருஷம். அப்படித்தானக்கா? 4 வருஷம் எத்தனை புஸ்தகம் படிக்கணும்? அவர் வீடே லைப்ரரி ஆயிரும். ஒரு மருத்துவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு MBBS படிக்கணும். எத்தனை புக்கு படிக்கணும்? என்ன படிக்கணும்? எவ்வளவு படிக்கணும்? அப்படின்னா அதுக்கு கணக்கே இல்லை. அதுக்கு பெரிய லெசன் இருக்குது. எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் பிராக்டிஸே பண்ண முடியும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும்னா அது அத்தனை புஸ்தகம் இருக்குது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த வேத புஸ்தகத்தை என்ன செய்யறது இல்ல, எடுத்து வாசிக்கிறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நல்ல கவனிங்க, வீட்டுக்கு ஒரு பைபிள் இல்ல, ஆளுக்கு ஒரு பைபிள். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வீட்டுல தயவு செய்து ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்க. என்ன ஒரு பைபிள் ஒரு 50,000 ரூபா இருக்குமா? சிலர் அது கேட்பாங்க, பிரதர் பைபிள் ஏதாவது இருக்குமா? சும்மா தருவீங்களா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் பைபிள் ஜெபமால சொல்லுங்க, பைபிளும் ஜெபமாலையும் எப்படிதான் கேட்கிறோம் சொல்லுங்க? ஃப்ரீ. மற்றவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனா நமக்கு தெரியணும், ஒரு 500 ரூபாய்க்கு என்னால பைபிள் வாங்க முடியலையா? பிரைஸ் தி லார்ட். ஒரு இத்து போற சேலைக்கு எத்தனை ரூபா கொடுக்குறீங்க? அல்லேலூயா. ஒரு பிறந்த நாள் ட்ரெஸ்ஸுக்கு 12,000 ரூபாய். இம்பட்டோண்டு பாப்பாக்கு ஒரு அம்மா உடுத்திட்டு வந்திருக்கு. இவளுக்கு எத்தனை வயசு இருக்குமா? 4 வயசு. இவளோட சின்ன பிள்ளையார் 12,000 சொன்னது எனக்கு தாங்கவே முடியல. அதை கொண்டு போய் திரும்ப ஜவுளிக்கல்ல கொடுத்தா ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமா? 10 ரூபாய் தர மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா மாடக மாளிகை மாதிரி வீடு கட்டியிருந்தாங்க. பைபிளை கேளுங்க, தேடுவாங்க. இல்லைங்க, உங்க வீட்டுல முதல்ல பைபிள் வாங்க. வீட்டுல ஆளுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வசனத்திற்கு உங்க வீட்டுல முதல்ல முக்கியத்துவம் இருக்கட்டும். கடவுளுடைய வார்த்தை தான் உயிர் உள்ளது. இந்த கடவுளுடைய வார்த்தை தான், இந்த வார்த்தையின் வழியாகத்தான் நீங்கள் இயேசுவை அறிய முடியும். ஆமென். அதனாலதான் யோவான் நற்செய்தி ஆரம்பிக்கும் போது எப்படி எழுதுகிறார் வாசித்து பாருங்க. யோவான் நற்செய்தியை நீங்கள் எழுதும் பொழுதே யோவான் நற்செய்தியாளர் எப்படி காண்பிக்கிறார் என்றால், முதல் வசனமே பாருங்க. தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அது கடவுளாகவும் இருந்தது. கை தட்டுங்க பாப்போம். நீங்க எவ்வளவு தூரம் பைபிள் இருக்கீங்களோ, வேதத்தை வாசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வளமை அடையும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா உலக நாடுகளை சிறப்புற்றவர்கள், தாமஸ் ஆல்வா எடிசன், குளோரோஃபார்முக்கு மருந்து கண்டுபிடித்தவர், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் பாருங்க, அவங்க வாழ்க்கையில சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எங்கள் வாழ்க்கையிலே இந்த வேதத்தை நாங்கள் வாசித்தோம், இயேசுவை கண்டுகொண்டோம், நாங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம். கை தட்டுங்க. பெரிய பெரிய ஞானி எல்லாம் பைபிளை தாங்க படிச்சாங்க, கடவுளுடைய வார்த்தையை தாங்க படித்தாங்க. இயேசுடைய வார்த்தை, இயேசுடைய போதனைகள் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்கு தெரியாது. வாக்குத்தத்தங்கள் தெரியும், 4 வாக்குத்தத்தம் நமக்கு மனப்பாடமா தெரியும். என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்னது? நீ கடன் வாங்க மாட்டாய். இது எல்லாருக்கும் பிடித்த வாக்குத்தத்தம், அப்படிதானே? சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஏன்னா அது அஜித் குமார் படத்துல காதல் கோட்டையில வந்தது. படம் பார்க்கலீங்களா? நான் மெந்தி பார்த்தது. அப்பதான் எனக்கே தெரியும் அந்த வசனம், இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு. அவ பைபிளை பற்றி பார்க்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த வசனம் எல்லா கிறிஸ்தவனுக்கும் பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய். அடுத்து ஒரு பெரிய வசனம் இருக்கு, வாதை உன் கூடாரத்தை துன்பம் உன் உறைவிடத்தை. போதும்பா, தலைவாடி வச்சு படுத்து. ஆனா அதுக்கு மேல இயேசு சொன்ன போதனை ஒண்ணுமே கிறிஸ்தவனுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய போதனை இந்த உலகத்திலே இன்னும் போதிக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நீங்கள் எப்பொழுது உள்வாங்குகிறீர்களோ அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு நிலை வாழ்வை கொண்டு வரும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க தயவு செய்து யோவானர் செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் தயவு செய்து வாசிங்கம்மா. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. பக்கத்துல கை குறி சொல்லுங்க. யாருடையது? கடவுளுடைய வார்த்தை என்னதுதான் சொல்லுங்க. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அந்த பகுதியில் நீங்க பாருங்க, தயவு செய்து 68வது வசனத்தை பாருங்கள். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தான் இருக்கிறது. கை தட்டுவீங்களா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல யாருடைய? இயேசுவை அறிந்து கொள். இரண்டாவது இயேசுவின் வார்த்தைகளை அறிந்து கொள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். இந்த பல்லவியை பாடும் பொழுது உண்மையாகவே இருதயத்துல ஒரு ஏக்கத்தோட பாடும். ஆமென். நல்ல கைகளை உயர்த்துவோம். இறைவா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை தரட்டும்பா. உம்மை அறிந்து கொள்ளட்டும். உமக்காய் வாழ வேண்டும். நிலை வாழ்வை தருபவரே. நல்ல கைதறி பாடும். ஆமென். எல்லாரும் பாடும். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்து அரவணைப்பாய். ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் நல்ல வாய் திறந்து பாடுங்கள். உள்ளன. இறைவா, இறைவா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, உமது வார்த்தையினால் ஒரு வார்த்தையினால் என்னை மீட்டருளும். என்னை மீட்டருளும். உமது வார்த்தை ஒரு வார்த்தை உயிருள்ளது, உயிருள்ளது, நிலை வாழ்வளிக்கும். நிலை வாழ்வழி. உமது வார்த்தையினால் ஒரு வார்த்தை என்னை மீட்டருளும். என்னை மீட்டருளும். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், இன்னும் மண் ஒளிந்து போ. உமது வார்த்தைகள் உமது வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. ஒருபோதும் ஒளிந்து என்னை என் குடும்பத்தையும் என்னை என் குடும்ப உடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் வார்த்தையின் அபிஷேகத்தை மீட்டருளும் ஆண்டவரே. மீட்டருளும் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. முதல்ல நிலை வாழ்வு பெறணும் என்ன செய்யணுங்க?
இயேசுவை அறிந்து கொள். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் யாரை அறியணும்? அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, அந்த வார்த்தையை அறிந்து கொள்வதோடு நிறுத்தி விடாமல் யோவான் 6ஆம் அதிகாரம், தயவு செய்து யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். 54வது வசனம் படிங்க. எனது சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசுவை அறிந்து கொள், இயேசுவின் வார்த்தைகளை அறிந்து கொள். அதோட முடிக்கல. மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை அறிந்து கொள்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவோட வார்த்தையை தூக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இடர்பாடு எதுல தெரியுமா இருக்கு? நற்கருணையில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க ஆலயத்தில் இருக்கிற, நல்லா கவனிக்கணும், கத்தோலிக்க ஆலயத்தில் நடக்கிற திருப்பலியில் மட்டுமே இயேசுவின் உடலும் இரத்தமும் அங்கே பரிபூர்ணப்படுகிறது. மற்ற சபைகளில் உள்ளது அது அவர்கள் ஒரு அடையாளமாக இல்லை என்றால் அதை ஒரு ஏதோ ஒரு வாடிக்கையாக வைத்து இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சபையை ஆரம்பித்த பொழுது மக்களை பிரிச்சு கொண்டு போனது எதை வச்சுதான்? நற்கருணை வச்சுதான் பிரிச்சு கொண்டு போனாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுனா, முதல்ல சொன்னாங்க கிறிஸ்துமஸ் கிடையாது, ஈஸ்டர் கிடையாது, சொன்னாங்களா? எனக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் சொன்னாங்க. எதுக்கு? நீங்க விழா கால கிறிஸ்தவர்கள் தான் உங்களுக்கு எல்லாம் பேரு. உங்க பேர் என்னது? கொண்டாட்ட கிறிஸ்தவர். அப்படிதானே சொன்னாங்க? சொல்லுங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஈஸ்டர் கிடையாதுனாங்க, பெரிய வெள்ளி கிடையாதுனாங்க, பெரிய வியாழன் கிடையாதுனாங்க, பெரிய குருத்து ஞாயிறு கிடையாதுனாங்க. இன்னைக்கு பாருங்க, என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப அவங்களே எனக்கு ஹோலி கம்யூனியன், வாரத்துல எல்லாம் மாசத்துல ஒரு நாள் ஹோலி கம்யூனியன், திருவிருந்து, அப்படிதானக்கா? திருவிருந்து எல்லாம் அப்படி ஆசாரி சொல்றாங்க ஒவ்வொருத்தர் சபைக்கு. இதெல்லாம் ஏங்க பண்ணீங்க? முதல்ல இல்லைன்னு தானே சொன்னீங்க. முதல்ல இல்லைன்னு தான் சொல்லி மக்கள் என்ன செஞ்சீங்க? திசை திருப்பி கொண்டு போனீங்க. இப்ப ஏங்க பண்ணீங்க? அவங்களுக்கு அது அடையாளம், அதுல கிறிஸ்துவை அவர்கள் காண்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், பைபிளை ஒழுங்கா படிக்கிறது இல்லை, அங்கதான் பிரச்சனை. இன்னைக்கு பைபிளை படிக்க தெரியாதனால இந்த பைபிள்ல ஒரு 4 வசனத்தை படித்து விட்டால் அவர்கள் என்ன செய்யறாங்க? உடனே எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்க மீட்கப்பட்டீங்களா, நீங்க மோட்சத்துக்கு போக மாட்டீங்க, நாங்க தான் எங்க போவோம்? மோட்சத்துக்கு போவோம். ஒன்னே ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? உங்களை பார்த்து யாராவது நீங்க மீட்கப்பட்டீங்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாலே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் கடவுளிடத்திலிருந்து வரல. ஏன்? நீங்க வேத புஸ்தகத்தை தயவு செய்து திருப்பி படிச்சு பாருங்க, எங்கனாலும் படித்து பாருங்கள். நீங்கள் எங்கே எல்லாம் வாக்குவாதத்தை ஆரம்பிக்கிறார்களோ எங்கே கடவுள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் படித்து பாருங்களேன். எங்கேயாவது போய் அவர்கள் வாக்குவாதம் செய்தார்களா? பேதுரு வாக்குவாதம் பண்ணாரா? இல்லங்க. பவுல் வாக்குவாதம் பண்ணாரா? இல்லங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், அவர்கள் தான் கேட்டாங்க, ஐயனே நாங்கள் மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அங்க ஒரே வார்த்தை சொல்லுது, நீ மீட்படையனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும், நீங்கள் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையில் நீங்கள் பங்கெடுக்கிற உன்னதமான திருப்பலி கல்வாரி பலி, அந்த கல்வாரி பலி சில சொல்லுவாங்க பாருங்க, சில வேடிக்கையா பேசுவாங்க, சிலர் அதை நகைச்சுவா பேசுவாங்க, சில பாஸ்டர்ஸ் சிலர் அதெல்லாம் நடிச்சு காமித்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். திருப்பலியை அவதூறாக பேசினவர்கள் சடிதியாய் மரித்தார்கள், அழுந்தி செத்தார்கள், அவர்கள் அவலட்சணமாய் செத்தார்கள். கடைசியில அவர்கள் வாழ்க்கையில மனம் புழுங்கி தாங்கள் செய்த தவறுகளுக்காக வருந்தி இருக்கிறார்கள். அதனால நீங்க நல்லா கவனிக்கணும். நாம இந்த நீங்க இந்த சபை உலகத்துல பிரிவினை சபையை உண்டாக்கினவர் யாருன்னா மார்ட்டின் லூத்தர். அந்த மார்ட்டின் லூத்தர் மாதாவை ஒரு சின்ன அளவுல கூட அவர்கள் எந்த விதத்தில் அவருடைய பரிசுத்தத்துக்கு விரோதமா பேசினது கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா மாதாவுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக பேசுகிறவன் ஆவியானவரை பழிக்கிறான். கை தட்டுங்க பாப்போம்.
ஒருவேளை சூசைப்பரு மாதா இல்லைன்னா மாதா அவங்க 4 பிள்ளை இருந்துச்சு 5 பிள்ளை இருந்துச்சு அப்படின்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தவங்க மாதிரி குடும்ப காடு போட்டவங்க மாதிரி சிலர் பேசுவான் பாருங்க. இவங்க எல்லாம் யாருன்னா வேற ஒண்ணு இல்லை, அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள். பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல இருக்கிற வசனத்தை உடனே சிலர் காமிப்பாங்க, கூடி வாழவில்லை அதன் பின் கூடி வாழ்ந்தார். உன் புத்தி எவ்வளவு கெட்டு போச்சு. புத்தி கெட்டவர்கள். கூடி வாழ்வது என்ன? கூடி வாழ்வது என்பது உறவுகள். நான் கூடி வாழ்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு கூட்டு குடும்பம் என்றால் எங்க இருக்கு சொல்லுங்க? ஒரு கூட்டு குடும்பம் அங்க என்ன இருக்கும்? அதுல எல்லாரும் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கூடி வாழ்ந்தார்கள் என்பதற்காக அந்த உன் பரிசுத்தத்துக்கு, கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமா நீ என்ன செய்ய கூடாது? நீ ஈன புத்திக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே ஆதி தொடக்க திருச்சபையினுடைய வேதாகம் அதை சுட்டி காண்பிக்கிறது. அந்த வார்த்தையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு பகுதி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து காண்பித்து நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் அது பழைய 1929 மொழிபெயர்ப்பை உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லாரும் நீங்க இப்போ உள்ள மொழிபெயர்ப்பு வாசிக்கமா? அவள் தன் தலைப்பேரான மகனை பெற்றெடுக்கும் வரை அவர் அவளை அறியாதிருந்தார், அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப படிக்கீங்களாப்பா? மத்தேயு நற்செய்தி 1:25 படிப்பா. மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. அப்ப கூடி வாழவில்லை என்பதற்காக கூடி வாழ்ந்தார் என்பது அர்த்தம் அல்ல. நீங்க நேத்து நல்லா கவனிச்சீங்கன்னா, நீங்க நேத்து தியானத்துக்கு வந்தீங்கன்னா, அருட்தந்தை ஒரு அழகான ஒரு புனிதரை பற்றி சொன்னார். யாரு? புனித செசிலியம்மாள். பிரைஸ் தி லார்ட். புனித செசிலியம்மாள் தன்னுடைய வாலிபத்தையும் தன் இளமையும் யாருக்கு கொடுத்திருந்தார்? கடவுளுக்கு அர்ப்பணித்திருந்தார். அப்படிப்பட்ட அர்ப்பணித்திருந்த அந்த செசிலியம்மாளை வலேரியன் என்பவர் கல்யாணம் முடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் அவளை தொட வர்றாரு. இந்த வலேரியனை பார்த்து சொல்றாரு, என்னுடைய உடலையும் என் ஆன்மா என்னுடைய கற்பு எல்லாவற்றையும் நான் கடவுளுக்கு கொடுத்திருக்கிறேன். என்னை சுற்றிலும் கடவுளுடைய தூதர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ என்னை தொட்டால் இறந்து போவாய். பிரைஸ் தி லார்ட். எங்க எத்தனை புனிதர்கள் கொஞ்சம் நஞ்சமா இருக்குது திருச்சபையில, படித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்காக தங்களை முழுவதும் ஒப்புக் கொடுத்த புனிதர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கூடி வாழவில்லை என்பதற்காக, கூடி வாழவில்லை என்ற வார்த்தைக்காக கூடி வாழ்ந்தார்கள் என்பது அர்த்தம் அல்ல. ஓம் புத்தி மாதிரி இல்ல. கூடி வாழ்ந்தார்னா வெறும் ஆபாசம் இல்ல, செக்ஸுவல் அல்ல, அது பரிசுத்தம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அந்த 1929 அந்த பகுதியினுடைய விவிலியம் சொல்லுகிறது, பெரும் தனையும் இந்த வசனத்தில் திரு கண்ணி சேசு சுதனை பெருந்தனையும் சூசேப்பர் அவளை அறியவில்லை, அதாவது அணுகவில்லை என்று சொல்லும் போது பின் காலத்தில் அணுகிறார் என்பது அர்த்தமல்ல. ஒருவன் சாகும் தனையும் கல்யாணம் செய்யவில்லை என்றால் செத்த பின் கல்யாணம் செய்தான் என சொல்லலாமா? கேட்கிறார் கேள்வி. என்னது? சாவர வர கல்யாணம் செய்யல அப்படின்னா செத்த பின்னால கல்யாணம் முடிச்சான்னு அர்த்தம்? ஏங்க சொல்லுங்க, என்ன எழுதிருக்கு? ஒரு சாகுற வர கல்யாணம் முடிக்கலையா அப்படின்னா செத்த பின்னால கல்யாணம் முடிச்சாருன்னு கேட்பீங்களா யாராவது? பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு அர்த்தம் என்ன? கூடி பெற்றெடுக்கும் வரை கூடி வாழவில்லை என்பதனால் கூடி வாழ்ந்தார் உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, அர்த்தம் அது இல்ல. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவர் சொல்றாரு, சங்கீதம் 109 சங்கீதத்தில், நாம் நம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கும் வரைக்கும் நமது வலது பரிசத்தில் உட்கார்ந்திரும் என்று வசனம் இருக்கும் என்றால் பிற்காலத்தில் அவர் பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கவில்லை என்று அர்த்தமாகுமோ என்று காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா கவனிக்கணும். பரிசுத்த நம்முடைய நித்திய கன்னிகையான அன்னை மரியாளுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக யாராவது பேசுவார்கள் என்றால் அவர்களுக்கு ஐயோ கேடு. ஒருவேளை அப்படிப்பட்ட சபைகளை நோக்கி நீங்கள் எங்கேயாவது நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. இங்க ஒரு கால், அங்க ஒரு கால், ஆத்துக்கு ஒரு கால், சேத்துக்கு ஒரு கால், இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன். இதெல்லாம் உங்க நிலைமை ரொம்ப மோசம்.
Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அவிவிசுவாசிகளுடைய பட்டியல்ல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்டவர் முழுமையான ரட்சிப்பை வைத்திருக்கிறார். கை தட்டுங்க. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நான் மீண்டும் வந்து விடுகிறேன். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மற்ற சபைகளிலே திருப்பந்தி என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார்களே அன்றி அவர்களுக்கு அந்த முழுமையை அங்கே அவர்கள் காண முடியாது. அல்லேலூயா. வருவாங்க, ரொட்டி எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. மிச்சம் மீதி இருந்தா, அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, துதியின் கோட்டைன்னு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அதெல்லாம் விசுவாசிகளுக்கு கொடுக்க கூடாது, பாஸ்டர் பிள்ளைங்களும் சாப்பிட்டா முடிஞ்சு போயிடும். அது அப்படி இல்லை. திருச்சபை என்ன செய்கிறது? திருச்சபை என்ன செய்கிறது? எப்பொழுது பலிபீடத்திலே இது கிறிஸ்துவின் உடல் என்று அங்கே நமக்கு வசீகர வார்த்தை சொல்லப்படுகிறதோ அதன் பின்பு அங்கே அது திருவுடல் திருரத்தமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால் தான் கத்தோலிக்க ஆலயத்தில் எப்பொழுதும் ஒரு வாடா விளக்கு எரிகிறதற்கு அர்த்தம் என்ன? இங்கே கடவுள் இருக்கிறார். கை தட்டுங்க. நீங்கள் கடவுள் இயேசு மெசியா இருக்கும் திருச்சபையில் இருக்கிறீர்கள். அப்ப ஒருவன் மூன்றாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவின் உடலை உண்டு அவர் இரத்தத்திலே அவன் தன்னை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம், நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை கை தட்டுங்க பாபு. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் திருவுடல்னு சொன்ன பின்னால அது இயேசுடைய திருவுடலா இருக்குமா, திரும்ப பழைய அப்பமாயிருமா? சொல்லுங்க. எப்போ திருப்பலியிலே அந்த அப்பமும் ரசமும் ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அதன் பின்பு அது கிறிஸ்துவின் உடல், கிறிஸ்துவின் இரத்தம். Praise the Lord. அப்ப எவனுமே இந்த அப்பத்துல இந்த ஆண்டவருடைய பாருங்க, அவர் சாவை அவர் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். அதனாலதான் பாருங்களேன், 27 சொல்லுது, எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் ஆண்டவருடைய கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். கை தட்டுங்க. அப்பத்துக்கு விரோதமா பாவம் செய்யறானா, ரசத்துக்கு விரோதமா பாவம் செய்யறானா? அப்படியே போட்டிருக்கு. சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? தகுதியை மற்ற ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு ஒருத்தர் போய் நாக்க நீட்டி நன்மை வாங்குறான், ஒருத்தன் தண்ணியை போட்டுட்டு அப்புறம் போய் நன்மை வாங்குறான், கெட்ட வார்த்தை அசுத்த வார்த்தை எல்லாம் பேசிட்டு போய் நன்மை வாங்குறான், என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணிட்டு போய் நாக்க நீட்டி நன்மை வாங்குறான். வச்சுக்கிடுவோம். இவன் யாருக்கு விரோதமா பாவம் செய்யறான்னு போட்டிருக்கு? எங்க சொல்லுங்க. ஆண்டவருடைய உடலுக்கும் அவர் இரத்தத்துக்கும் விரோதமாக பாவம் செய்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் திருச்சபை பாருங்க ரொம்ப தெளிவா இருக்குது. அபாஷன் கருக்கலைப்பு செய்தவர்கள் நற்கருணை உட்கொள்ள கூடாது. திருமண வாழ்க்கையில பிளவு ஏற்படுத்தி பிரிந்து கிடக்கிறவர்கள் நற்கருணை உட்கொள்ள கூடாது. விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள், மந்திரவாதிகள், பில்லி சூனியங்களை தேடி போகிறவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நற்கருணை. ஏன் நீ பாவம் செய்யற? ஆனா நம்ம பாருங்க அப்படி வரிசையில போறோம். முடிஞ்ச அளவு கையில வாங்குறதெல்லாம் விட்டுருங்க. நல்ல வாயை திறந்து தகுதியோடு பாவ சங்கீதம் பண்ணி நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, என்னுடைய ஆண்டவருடைய உடலுக்கு ஆண்டவருடைய இரத்தத்துக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்கிறார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன். நம்ம தியானத்துல பாருங்க, எத்தனையோ பேர் நோயாளிகள் வருவாங்க, கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், என்னெல்லாமோ வருதுங்க. நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து நற்கருணை ஆண்டவரை உட்கொள்கிறார்கள், சுகமடைகிறார்கள். சிலர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. சிலருக்கு வேற மாதிரி சொல்லுங்க, 4 எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுங்க, அது ஓகே. இல்ல 15 மெழுகுதிரி கொடுத்தோம்னா அது ஓகே. சிலருக்கு இப்படிதான் ஏதாவது போகுது. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை வாசிங்க, பாவ சங்கீதனம் பண்ணுங்க, கடவுள்கிட்ட தேடி போங்க அப்படிலாம் சொன்னா
அது அவங்களுக்கு நையாண்டித்தனமா தெரியுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். 1, இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அறிந்து கொள்ளுங்கள்? இயேசுதான் ஆண்டவர். சொல்லுங்க, யார் ஆண்டவர்? விண்ணிலும் மண்ணிலும் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல இயேசுவின் பெயர் இல்லாமல் வேறொரு பெயர் எனக்கு கொடுக்கப்படவே. 2வது, இயேசுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உயிர் உள்ளது. இந்த வசனம் எனக்கு நிலைவாழ்வை தருகிறது. அதான் சொன்னார், நீங்கள் என்னுள்ளும் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். 3வது, அந்த வார்த்தையை வாசிக்கிற நான் வார்த்தையோட நிறுத்திடக் கூடாது. திருப்பலியிலே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நான் உட்கொண்டு அந்த ஜீவ திரு உடல் திரு இரத்தத்தினால் வலிமை பெறுகிறேன், நிலை வாழ்வை பெறுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு நிலை வாழ்வை தருகிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, நீங்க நிலை வாழ்வை நோக்கி உயர்த்துங்க. மத்தேயு 6:33 சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய ராஜ்யத்தை அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நீ இயேசு அறிந்து இயேசுடைய வார்த்தைக்குள்ள வந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய திருப்பாதத்துல நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க என்னங்க இந்த உலகத்துல உங்களை விட சந்தோஷமானால் வேற யாருமே இருக்க முடியாது. எல்லா நன்மைகளாலும் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆமென். ஒரு நிமிடம் முழங்கால். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, என்னை நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பம். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆட்கொண்ட தெய்வம் நல்ல குரலை உயர்த்தி இயேசுவே இயேசுவே அமைதி பெறுகின்றே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே, இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே,
வாழ்வின் ஆனந்தமே, என் வாழ்வின் ஆனந்தமே. வாய் திறந்து ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் எல்லாரும் பாடலாம். ஆறுதல் ஆண்டவரே நீர் ஒருவரே அமைதி பெறுகின்றே. மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே, மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே. ஐயா மாபெரும் சந்தோஷமே.